Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸல்ல ஒரு டேட்டா செட்ல இருந்து டூப்ளிகேட்டான வேல்யூஸையோ இல்ல யூனிக்கான வேல்யூஸையோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அண்ட் கண்டுபிடிச்ச அந்த குறிப்பிட்ட வேல்யூஸ்க்கு எப்படி ஷேடிங்ஸ் அப்ளை பண்றது இல்ல ஸ்டேட்டஸ் காலம் எப்படி ஆட் பண்றது ஈவன் அந்த குறிப்பிட்ட வேல்யூஸை வேற ஒரு லொக்கேஷனுக்கு காப்பி ஆர் மூவ் எப்படி பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் இந்த வேலை எல்லாத்தையுமே எந்த விதமான ஃபங்க்ஷன்ஸும் இல்லாமல் ஒரே ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேலையை செய்கிறதுக்கு நாம் ஒரு ஆடின் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் டேப்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு கெட் ஆடின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் நம்ம சர்ச் பண்ண வேண்டியது பார்த்தோம்னா டூப்ளிகேட் ரிமூவர். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா டூப்ளிகேட் ரிமூவர் அப்படிங்கிற ஆடின் உண்டு. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ண கையோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா டூப்ளிகேட் ரிமூவர் அப்படிங்கிற பேனல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ நல்லா கவனிங்க, நார்மலாக நம்ம ஒரு டேட்டா மேலே கர்சரை வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா செலக்ட் ஆயிரும். ஓகே, பட் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் மறுபடியும் ஆட்டோ செலக்ட் கொடுக்கலாம். ஸோ அப்போ உங்கள் டேட்டா பக்காவாக செலக்ட் ஆயிரும். அப்படியும் செலக்ட் ஆகலை, அந்த ரேஞ்ச் செலக்ட் ஆகலைங்கிற பட்சத்தில் மேனுவலாகவே நீங்கள் உங்களுடைய ரேஞ்ச் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிடலாம். அதுக்கு கீழேயே பார்த்தோம்னா டேபிள் அஸ் ஹெட்டர்ஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாகவே எனேபிள் பண்ணி தான் இருக்கும். ஸோ எனேபிள் பண்ணியிருக்கும் போது நாம் செலக்ட் பண்ண டேட்டாவுக்கு ஹெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்துடும், மென்ஷன் ஆயிரும். ஒருவேளை இல்லை நம்ம டேட்டாவுக்கு ஹெட்டர்ஸே இல்லைங்கிற பட்சத்தில் நார்மலாக நீங்கள் அதை டிசேபிள் பண்ணிடலாம். டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் காலமோட நேம் வரதுக்கு பதிலாக காலம் ஏபிசி அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட் நம்மளுடைய டேட்டா ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது, ஐ மீன் ஹெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மை டேபிள் அஸ் ஹெட்டர்ஸ் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணியே இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, இந்த டேட்டா செட்டில் எந்த குறிப்பிட்ட காலமை பேஸ் பண்ணி எந்த ரேஞ்சை பேஸ் பண்ணி டூப்ளிகேட்டான வேல்யூஸையோ இல்லை யூனிக்கான வேல்யூஸையோ கண்டுபிடிக்கணுமோ அந்த கீ காலமை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணலாம். ஒருவேளை எம்ப்ளாயி நேமை பேஸ் பண்ணி மட்டும்தான் எனக்கு டூப்ளிகேட் ஒரு யூனிக்கான வேல்யூஸை கண்டுபிடிக்கணும் போது ஸோ அந்த குறிப்பிட்ட வேல்யூ ஐ மீன் அந்த குறிப்பிட்ட காலமை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எல்லா காலம்ஸில் இருந்தும் டேட்டாஸை மேட்ச் பண்ணி தான் எனக்கு டூப்ளிகேட் ஒரு யூனிக்கான வேல்யூஸை கண்டுபிடிக்கணும் போது ஜஸ்ட் காலம்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணாலே போதும், எல்லா காலம்ஸும் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ கீ காலமாக பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிரும். பட் நான் இப்போதைக்கு ஒரே ஒரு காலம் மட்டும்தான் செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா எல்லா காலம்ஸையும் செலக்ட் பண்ணி ரிசல்ட்டில் எப்படி சேஞ்ச் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு காலம் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ மீன் எம்ப்ளாயி நேமை ஆஸ் அ கீ காலமாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோம்னா இப்போது என்ன கண்டுபிடிக்கணும், டூப்ளிகேட்டான வேல்யூஸை கண்டுபிடிக்கணுமா இல்லை யூனிக்கான வேல்யூஸை கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தோம்னா மேட்ச் கேஸ் அண்ட் ஸ்கிப் எம்டி செல்ஸ் அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான சர்ச் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நமக்கு டூப்ளிகேட் வேல்யூஸை தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் நல்லா கவனிங்க, மேட்ச் கேஸ் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம டேட்டா செட்டில் லீசா அப்படிங்கிற இந்த நேம் நார்மலாக இருக்குது. ஓகே, பட் அதே இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா சேம் நேம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அப்பர் கேஸில் இருக்குது, அதாவது கேபிட்டலைஸ் வேர்டில் இருக்குது. ஓகே, மேட்ச் கேஸை நீங்கள் எனேபிள் பண்ணி இருந்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக இந்த நேம் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டாக வராது. ஏன்னா ஒரு நேம் வந்து நார்மல் கேஸில் இருக்குது, இன்னொரு நேம் அப்பர் கேஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே யூனிக் தான் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கேஸ் என்னாகும் வேலை செய்யும். ஓகே, ஒருவேளை இதை டிசேபிள் பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் என்ன தான் நமக்கு அப்பர் கேஸோ லோவர் கேஸோ என்ன கேஸில் வந்தாலும் சரி ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி இருக்கா, அப்போ அது கம்ப்ளீட்டாக டூப்ளிகேட் தான். அண்ட் சேம் டேட்டா செட்டில் ஏதாவது எம்டி செல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணணும் போது ஸ்கிப் எம்டி செல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். பட் இந்த டேட்டா செட்டில் அந்த மாதிரி எம்டியான செல்ஸ் எதுவுமே இல்லை, யூனிக்கான வேல்யூஸ் நிறையா இருக்குது. ஸோ நமக்கு டூப்ளிகேட்டான வேல்யூஸை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு தேவையான டூப்ளிகேட் வேல்யூஸ் வரப்போகுது. பட் அது என்ன பண்ணணும், எப்படி தேவை அப்படிங்கிறது தான் சூஸ் வாட் டு டூ இந்த தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஒருவேளை அந்த குறிப்பிட்ட டூப்ளிகேட் காலம்ஸ் ஐ மீன் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ரோஸை மட்டும் டெலிட் பண்ணணுங்கிற பட்சத்தில் நம்ம டெலிட் ரோஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை அதை மட்டும் கிளியர் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அது மட்டும் அந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் மட்டும் ஷேட் பண்ணி தெரியணும் போது தாராளமாக நீங்கள் அதை ஷேடிங் ஐ மீன் ஃபில் வித் கலர் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது.
இல்லை எந்த ரோவில் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கோ அந்த ரோவுக்கு நேராக அதில் டூப்ளிகேட் இருக்குது இல்லை யூனிக்கான வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டேட்டஸ் காலம் மூலிமா மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்படியும் தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் வித் கலர் என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா இல்லை கொஞ்சம் ஷேடிங்கை கம்மி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ஃபினிஷ் கொடுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபினிஷ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரோ மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ இங்கே ஒரு சின்ன சம்மரி வந்திருக்கும். ஸோ 3 டூப்ளிகேட் வேல்யூஸ் ஹவ் பீன் ஃபவுண்டட் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தாச்சு. பட் இதில் ஒரு சின்ன ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா ஸோ இப்போ இந்த ஷேடிங் அப்ளை ஆச்சு பார்த்தீங்களா, இதை நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிவர்ட் பண்ண முடியாது. அதாவது கண்ட்ரோல் Z கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் இங்கே வேலை செய்ய போகிறதில்ல, அன்டூ பண்ண முடியாது. ஸோ ஷேடிங்கை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் போயிட்டு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபில் கலரில் நோ ஃபில் அப்படிங்கிறத கொடுத்து என்ன பண்ணலாம் ரிமூவ் பண்ணலாம். ஸோ ரோஸ் கேர் அப்படிங்கிற ஒரு நேம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ லீசா, கேரோலின் ரீஸ், ஸோ இது எல்லாமே டூப்ளிகேட் வேல்யூ. ஸோ இப்போதைக்கு நோ ஃபில் கொடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ மறுபடியும் நியூ சர்ச்குள்ளே போயிடலாம். ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா டேட்டா செலக்ட் ஆயிரும். அண்ட் இந்த வாட்டி சேம் ஒரே ஒரு காலம் தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். டூப்ளிகேட் வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்கணும். பட் இந்த வாட்டி மேட்ச் கேஸ் நம்ம எனேபிள் பண்ணுறோம். ஸோ எனேபிள் பண்ணால் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு இந்த வாட்டி எனக்கு ஸ்டேட்டஸ் காலமாக தேவை. ஓகே, ஸோ அப்போ ஒரு பக்கத்தில் இந்த டேட்டா செட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு நியூ காலம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்திருக்கும். அதில் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கா இல்லையான்னு வந்திருக்கும். பட் நல்லா கவனித்து பாருங்கள், இந்த லீசா அப்படிங்கிறது மட்டும் இப்போ டூப்ளிகேட் செக்ஷனில் வராது. காரணம் நம்ம மேட்ச் கேஸை எனேபிள் பண்ணியிருக்கோம். அப்போ ரெண்டுத்துமே பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ், அது நார்மல் கேஸ். அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக யூனிக்கான வேல்யூ. ஸோ அப்போ நமக்கு அது டூப்ளிகேட்டாக பார்த்தீங்கன்னா கன்சிடர் ஆகாது. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் கண்ட்ரோல் Z கொடுத்து இந்த ஸ்டேட்டஸ் பாரையும் நீங்கள் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து இந்த கம்ப்ளீட் காலமே நம்ம எரேஸ் பண்ணிடலாம். பட் என்ன விஷயம்னா இதுக்கு முன்னாடி நம்ம சர்ச் பண்ணது வெறும் எம்ப்ளாயி நேம், அதாவது இந்த எம்ப்ளாயி நேமுங்கிற காலமை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம டூப்ளிகேட் ஒரு யூனிக்கான வேல்யூஸை சர்ச் பண்ணோம் இல்லையா. அப்படி சர்ச் பண்ணும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு லீசா அப்படிங்கிறவங்க அசாம் ஸ்டேட். ஓகே, பட் இன்னொரு லீசா கர்நாடகா ஸ்டேட். ஓகே, ஸோ அப்போது ரெண்டுத்தையும் எல்லா காலம்ஸையும் நம்ம சேர்த்தா தான் எது யூனிக் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வாட்டி நியூ சர்ச் பட் இந்த வாட்டி எல்லா காலம்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆஸ் அ கீ காலமாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். சேம் டூப்ளிகேட்ஸ் தான் தேவை, மேட்ச் கேஸ் வேண்டாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வாட்டி எனக்கு இதே இங்கே இருக்கக்கூடிய அந்த டூப்ளிகேட்டான வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் காப்பி பண்ணி வந்தால் போதும், மூவ் பண்ண வேண்டாம். காப்பி பண்ணி தேவை. பட் காப்பி பண்ணுறதுலையும் காப்பி பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது காப்பி பண்ணி நியூ ஒர்க் ஷீட் வேணுமா இல்லை இதே லொக்கேஷன் இந்த எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்லேயே வேணுமா அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ எனக்கு ஒரு கஸ்டம் லொக்கேஷன், அதாவது இந்த ஷீட்லேயே தேவை, இல்லை வேறு ஷீட்னாலும் இங்கே நீங்கள் கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நமக்கு இதே ஷீட்டில் F1 ஓகே, ஸோ இந்த செல்லிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபினிஷ் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு எந்த விதமான டூப்ளிகேட் வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா இல்லை, பட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ரோஸ் அப்படிங்கிறது சேம் அசாம், அதே அசாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. பட் என்னென்னா இந்த யூனிட் சோல்டு மட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் 235 அப்படிங்கிறத வைக்கிறேன். ஓகே, இப்போ போயிட்டு சேம் இதே நம்ம செட்டிங்ஸை ஃபாலோ பண்ணுறோம். ஜஸ்ட் நம்ம எல்லா காலம்ஸையும் செலக்ட் பண்ணிடலாம். அதே தான் டூப்ளிகேட் வேல்யூஸ். பட் இந்த வாட்டி காப்பி டு நியூ லொக்கேஷன் சேம் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபினிஷ் கொடுக்கலாம். கண்டிப்பாக ரோஸ் அப்படிங்கிறது மட்டும் வரும். ஏன்னா அது ஒன்று மட்டும்தான் இங்கே டூப்ளிகேட்டாக இருக்குது. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா யூனிக்கான வேல்யூஸ் வந்துடும். ஸ்டேட் மாறி இருக்கலாம், யூனிட் சோல்டு மாறி இருக்கலாம், டோட்டல் சேல்ஸ் வேல்யூ மாறி இருக்கலாம். ஸோ அப்போ எல்லா காலம்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி டூப்ளிகேட் ஒரு யூனிக்கான வேல்யூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பட் ஃபைனலாக ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ இது பேக்கப் தான். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு பேக்கப் டேட்டா இந்த மாதிரி வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த வேலையை செய்யும் போது காலம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க, டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாம் ஓகே. பட் என்னென்னா இந்த பேக்கப் மை டேட்டா அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அன்செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபினிஷ் கொடுக்கும் போது நார்மலாக நமக்கு தேவையானது இப்போ இந்த இதெல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடலாம். பேக்கப் மை டேட்டா நீங்கள் கொடுத்து பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபினிஷ் கொடுக்கும் போது ஷீட் 1 அப்படிங்கிற இன்னொரு பேக்கப் டேட்டா பார்த்தீங்கன்னா விழும். ஓகே, பேக்கப்ஸ் வேண்டாம் அப்படின்னும் போது நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுங்கள் டிசேபிள் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஸோ உதாரணத்துக்கு இதை நோ ஃபில் கொடுத்துடலாம். ஓகே, அண்ட் நியூ சர்ச் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எல்லா காலம்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் டூப்ளிகேட் வேல்யூஸ். பட் இந்த வாட்டி பேக்கப் மை டேட்டா வேண்டாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபினிஷ் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டூப்ளிகேட்டான வேல்யூஸோ யூனிக்கான வேல்யூஸோ நமக்கு அந்த ரிசல்ட் மட்டும் வருமே தவிர பேக்கப் டேட்டா பார்த்தீங்கன்னா வராது. இன்கேஸ் உங்களுக்கு பேக்கப் டேட்டா இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுட்புட் வருது பார்த்தீங்களா, அதை நீங்கள் அன்டூ பண்ண முடியாது. ஒரு வேளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு நியூவாக ஒரு மூவ் பண்ணி நீங்கள் ஒரு டேட்டாவை கொண்டு வரீங்கனாலும் சரி, இல்லை காப்பி பண்ணி அந்த டூப்ளிகேட் வேல்யூவை கொண்டு வரதாலும் சரி, இந்த ஷேடிங் வரதாலும் சரி, இதெல்லாம் கண்ட்ரோல் Z கொடுத்து நீங்கள் பின்னாடி வர முடியாது. அதெல்லாம் அந்த காலம்ஸை நீங்கள் எரேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதெல்லாம் இப்படி போய் நம்ம என்ன பண்ணுறோம் அன்ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும்,
ஸோ இப்படி செய்கிறது மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இதை ரிவர்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு பேக்கப் டேட்டா கண்டிப்பாக அவசியமாக தேவைங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு பேக்கப்பில் ஒரு டேட்டா இருக்கும். எல்லாம் ஓகே தான் ப்ரோ, ஆனால் எனக்கு ஒரு டூப்ளிகேட் வேல்யூ என்ட்ரி ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணணும். லைக் வந்து இப்போ 8637 அப்படிங்கிற ஒரு ஐடி இருக்குது. அப்போ அது ஒரு யூனிக்கான ஐடி. இதே மாதிரி மறுபடியும் ஒரு ஐடி அவங்க டைப் பண்ணுறாங்க 8637 நம்ம டைப் பண்ணும்போது அது என்ட்ரி ஆகக்கூடாது. ஸோ ப்ளீஸ் என்டர் அண்ட் யூனிக் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ப்ரிவென்ட் பண்ணணுன்ற பட்சத்தில் இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு டுட்டோரியல் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன வீடியோ பார்க்கலாம், அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.